ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சிட்டிக்கு மத்தியில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, நாகர்கோவில் வெட்டூர் நிமிடம், அதாவது சிட்டிக்கு மெயின் பாயிண்ட் தான். வெட்டூர் நிமிடம் பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த வீடு அமைஞ்சிருக்குது. வீடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு சென்ட் அமைஞ்சிருக்கு. 2 சென்ட் அமைஞ்சாலும் இந்த வீடு கட்டி 1.25 வருஷம் ஆச்சு. புது வீடு தான். ஸோ இப்போ நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்குது. இதோடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 14 அடி ரோடு வருது, தார் ரோடு. இந்த தார் ரோட்லேருந்து நமக்கு வந்துட்டு ஒரு 4 அடி பாதையில் தான் நம்மளுக்கு இருக்குது. 4 அடி பாதை அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு 200 அடி வரைக்கும் இந்த 4 அடி பாதை வருது. ஸோ அது மட்டும் தான் நம்மளுக்கு மைனஸ் பாயிண்ட். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைக் மட்டும் தான் வரும், ஆட்டோ கார்கள் வராது. ஒன்லி பைக் மட்டும் தான் போகும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு 4 அடி பாதையில் தான் வந்திருக்குது. பின்ன வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹாலு, கிச்சன், பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், பின்னால் ஒர்க் ஏரியா அப்படின்னு எல்லாமே வசதிகள் எல்லாமே எல்லாம் கொடுத்துருக்காங்க. வீடும் புது வீடு தான். ஸோ உங்களுக்கு பருமாறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒர்க் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இன்னொரு பெட்ரூம் உங்களுக்கு தேவைன்னா பெட்ரூம் அமைக்கலாம், இல்லைன்னா ஒரு அடிஷ்னலாக ஏதாவது ரூம் அமைக்கணும் எடுக்கலாம். ஏன்னா வந்து ஒர்க் ஏரியா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய இடமா தான் இருக்குது. ஏன்னா லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2 சென்ட்டில் அவங்க வந்துட்டு ஒரு 3/4 பங்கு இடம் தான் அவங்க வீடு கட்டியிருக்காங்க. பாக்கியெல்லாம் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு வீடு ஒரு ரூம் எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணி 3/4 பங்கு கைவிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணி எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் ஆயிரும். மாடியில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா, ஃபைனலாக ஏன்னா லோ பட்ஜெட் வீடெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு கடைசியில் அவங்கக்கிட்ட கேட்டு தான் போடுவோம். கடைசி ஃபைனல் ரேட் என்னென்னு தான் கேட்டிருக்கோம். ஸோ 15 லட்சத்துனா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதை வாங்குறவங்க பாவப்பட்ட மக்கள் தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட கடைசியாக கேட்டு தான் போட்டிருக்கோம். 15 லட்சம்னா அந்த வீடு முடியும். உங்களுக்கு சிட்டி பக்கத்தில் வேலை செய்கிறவங்க லோ பட்ஜெட்டில் வீடு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு இது நல்ல சூட்டபுளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இது வாங்கி வாடகை கொடுக்கனாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாகட்டும் இருக்கும் இந்த வீடு. ஸோ அப்படிப்பட்ட இந்த 2 வருஷம் ஆன வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.